அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை இருப்ப சீமானவர்கள் மீது நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பொய் வழக்கை தடை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாம் தமிழர் கட்சி நாடியது. இந்த வழக்கில் இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இதை பொறுக்க முடியாத கும்பல், திராவிட கூட்டம், விஜயலட்சுமியோடு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் சீமான், விஜயலட்சுமியோடு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல் அப்படிங்கிற மாதிரியான கதைகளை சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்காங்க. குறிப்பாக சன் டிவி குணசேகரன் நேற்று நைட்டு தூங்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. சுபவீர பாண்டிக்கு துக்கம் தொண்டையை அடைச்சிருச்சான். வன்னியரசு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது தெரியாமல் விழிபிதுங்கி நிற்பதாக தகவல் வெளிவந்திருக்குது. இப்பொழுது அவங்களுடைய இறுதி நம்பிக்கையாக திராவிடத்துடைய முதலும் கடைசியுமான ஆயுதமாக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி, இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ, இனிமேல் நான் வீடியோ போட மாட்டேன், இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்த, எனக்கு ஆதரவளித்த தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவு வச்சுக்க மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் நன்றி அப்படிங்கிற மாதிரி காணொலி வெளியிட்டு அவங்க வடக்கிருந்து தன்னுடைய இதை தியாக பணியை வந்து செய்ய போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போது விஜயலட்சுமி அவருடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அதாவது விஜயலட்சுமி கொடுத்த வழக்கு இல்லை, விஜயலட்சுமி கொடுத்த வழக்கை தடை செய்ய வேண்டும் என்கிற வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. விஜயலட்சுமி தன்பரப்பில் நியாயம் இருந்தால் தனக்கிட்ட திருமணம் செய்து கொண்டதுக்கான அந்த கருக்கலைத்திற்கான ஆதாரங்களும் சீமானவர்கள் தன்னை ஏமாற்றிக்கான ஆதாரங்கள் இருந்தால் உச்சநீதிமன்றத்தில் போய் கொடுக்க வேண்டியதானே. ஒட்டுமொத்தமான திமுகவும் உங்கள் பக்கம் தானே இருக்குது. ஒட்டுமொத்தமான திமுக லீகல் விங்கும் இந்த ரஜினி படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு வழக்குக்காக புத்தகத்தை அப்புறம் நைட்டு முழுக்க உட்காந்து தேடுவாப்பில், அதே மாதிரி உட்காந்து திமுகவோட லீகல் விங் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் அப்புறம் ஒரு மாதமாக உட்காந்து யார் வழக்கறிஞர் வில்சன் தலைமையிலான டீமு பயங்கரமாக தேடி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் நீங்கள் வச்சுருக்கீங்க. போதாத குறைக்கு முக்தார் இருக்கார், போதாத குறைக்கு திமுகவுடைய டிராவலிங் யூடியூபர்ஸ் இருக்காங்க, போதாத குறைக்கு வந்து திமுகவுடைய ஐடி விங் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, டிஆர்பி ராஜா இருக்கார், கிங் மேக்கர், ரியல் சிங்கம், கம்பீரம் சரத்குமார், அப்புறம் வந்து காக்காக்க சூர்யா, அப்புறம் வந்து வாழ்று வெட்டிவேல் சத்யராஜ், இவங்களுக்கு மொத்த உருவமாக இருக்கக்கூடிய திருச்சி டிஏஜி வருண்குமார் உங்கள் கூட இருக்கார். இப்படி எல்லாரும் உங்களுக்கு இருக்கும்போது, இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கும்போது, நீங்கள் ஏன் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கை வந்து நடத்த முடியாமல் என் தரப்பில் ஒரு வழக்கறிஞர் கூட உச்சநீதிமன்றம் போலையா? ஆமாம், இவங்க வந்து பெரிய கபில் சிபில் வந்து நியமிச்சிருக்காங்க, உடனே அவங்க போயிடுவாங்க. இது இந்தியாவே திரும்பி பார்க்குற வந்து போபர்ஸ் ஊழல், இல்லை 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், இல்லை இந்தியாவே திரும்பி பார்க்குறதுக்கு வந்து இது வந்து கார்கில் போரில் நடந்த இராணுவ வீரர்களுக்கு புல்லட் ப்ரூஃப் வாங்குறதுல நடந்த ஊழல். இவர் தரப்பு வழக்கறிஞர் யாரும் போட்டது பொய் வழக்கு. ஏற்கனவே 7 பேர் மேலே வழக்கு போட்டு வச்சிருக்கு. இதில் என் தரப்பு வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு போகலன்னு சொல்லி நியமிச்சா தானே போவாங்க. ஃபர்தர் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேண்டாம்னு நானே சொல்லிட்டேன் சார். நானே எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், விட்டுடுங்க, இதோ விட்டுடுங்க. ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வந்து எந்த ஆக்ஷனும் யாரும் எடுத்துகிட்டு இல்லை. நான் அதுக்கு தான் இந்த வீடியோவில் இப்போ சொல்லிட்டேன். அதாவது நேற்று உச்சநீதிமன்றத்தில் நான் எப்படி கைவிடப்பட்டேன் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. மீடியா ரொம்ப இன்டெலிஜென்ட்னால நீங்கள் டக்குன்னு கேட்ச் பண்ணிவிடுவீங்க நான் என்னத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஃபர்தர் நான் ஒன்றும் எந்த போராட்டமும் பண்ணிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு அப்படின்லாம் நான் எதுவும் பண்ணுறதா இல்லை. அதனால் இது ஒன் ஆஃப் த ஃபைனல் வீடியோஸ் சார். ஸோ அதனால் நீங்கள் விஜயலட்சுமி, நான் சொன்னதை நீங்கள் விஜயலட்சுமி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் பாவம் புரிஞ்சுக்குவாங்க, மீடியாவும் புரிஞ்சுக்குவாங்க. மீடியா விஜயலட்சுமி இந்த வீடியோவில் இது என்னுடைய கடைசி வீடியோன்றாங்க. இது விஜயலட்சுமியுடைய 50வது கடைசி வீடியோ. இது மாதிரி 50 வீடியோ போட்டு இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ, இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ. தற்கொலை முயற்சி செய்து கொண்ட விஜயலட்சுமி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயலட்சுமிக்கு வந்து தமிழ்நாடே வேண்டான்னு போயிட்டாங்க. இந்த கமலஹாசன் வந்து இந்த விஸ்வரூபம் படக்கும்போது நான் நாட்டை விட்டே போயிடுனாப்ல, அது மாதிரி உன்ன வந்து பெங்களூர் விட்டு போகிறேன், நாட்டை விட்டு போகிறேன், என்னம்மா பெரிய மனசில் பெரிய தியாகி மாதிரி. ஆனால் எனக்கு என்ன புரியுதுன்னா, விஜயலட்சுமி கூடவே எனக்கு கவலை இல்லை. ஆனால் விஜயலட்சுமியை நம்பி 4 பேர் வீடியோ போட்டான் பாருங்க, 4 பேர் சப்போர்ட். டேய், நீ எதை நம்பி போனால் அந்த அம்மா நம்பி போக முடியாது. 2 நாள் பேசுனா 2 நாள் பேசுன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பானிபூரி வாங்கி கொடுத்தா கூட இவன் எனக்கு பானிபூரி வாங்கி கொடுத்தான்னு சொல்லி வீடியோ போடும். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் அந்த அம்மா. அந்த அம்மாவை நம்பி இந்த மாதம் வாடகைக்கு கை செலவுக்கு அக்காவோட ட்ரீட்மெண்ட்டு காசு தேவைப்பட்டிருக்கு, அது வந்து வீடியோ போட்டுச்சு. இப்போ பரபரப்பாக வழக்கு தன் பக்கம் திரும்புது, தனக்கு எதிராக மாறுது, தன் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க முடியல அப்படின்னு ஒன்று. இது என்னோட கடைசி வீடியோ.
கிளவருங்க, பெரிய கிளவர். அதாவது இந்த பிரச்சனை முடியக்கூடாது, இந்த பிரச்சனை முடியாமல் அப்படியே இழுத்துட்டு போகணும், அதை வச்சு தான் சம்பாதிக்கணும். இதுக்கு பெயர் என்ன? இதனால தான் சீமான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டார். பணம், அதாவது தன்னுடைய பழக்கத்தை காட்டி பணம் பறிக்கிற ஒரு தொழிலுக்கு பெயர் என்ன? ரமேஷ் என்கிற முதல் ஆள் யார்? 2004 ரமேஷ் கூட பழகிருக்கு, கன்னட நடிகர். அவர் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அவரை மிரட்டி பணம் பறிச்சிருக்கா இல்லையா? ஆதாரம் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் ரவி பிரகாஷ் கூட பழகி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் செட்டில்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் என்ன? அதுக்கு இடையில இந்த ரமேஷ் கூடயும் ரவி பிரகாஷ் கூடயும் பேசுறதை மறைச்சி அண்ணன் சீமான் கூட பழகுவது போல நடித்து சீமான் அண்ணன்கிட்ட பணத்தை பறித்து முயற்சி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஜக்கேஷ், அப்புறம் ஜெயராஜ் நாயுடு, இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களோட பழகி அவங்ககிட்டையும் பணத்தை பறித்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே தமிழ்நாட்டுக்கு வருது. அண்ணன் சீமான் எப்படி அந்த விஜயலட்சுமி பற்றி சொல்லலாம் அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லி கனிமொழி, ஜோதிமணி, சுதா, அப்புறம் இந்த சுந்தரவல்லி, இந்த மாதிரியான திடீர் மாதர்குல மாணிக்கங்கள், அப்புறம் கம்யூனிஸ்டில் வாசுகி, கம்யூனிஸ்டுடைய தமிழ்நாடு செயலாளர் சண்முகம், அந்த எல்லாம் பாலியல் குற்றவாளின்னு போடுறான். டேய், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு வழக்கில் எந்த விதமான ஆதாரமும் அடிப்படையும் இல்லைன்னு தெரிந்தும் அப்பட்டமாக திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்காக நான் சீமானை எதிர்க்கிறேன். உங்களை வெக்கம் இல்லையாடா? நீங்களாம் கம்யூனிஸ்ட் சொல்லமாடா? 22 கோடி ரூபாய் திமுக வாங்கிக்கிட்டு பிரச்சாரம் பண்ற நீங்களாம் கம்யூனிஸ்டாடா? அன்னைக்கு நீங்க காம்ரேட், இன்னைக்கு நீங்க கார்பரேட். இன்னைக்கு நான் சீமான் குறித்து பேசுகிற இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அது எஃப்ஐஆர் லீக் ஆனிச்ச ஒரு ரூபாயை கண்டிக்கலையே, அந்த பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு ரூபாய் நிற்கலையே. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பள்ளிகளில் பாலியல் தீனம் துன்புறுத்தல் நடைபெறத ஒரு கம்யூனிஸ்ட் கண்டிச்சுக்கா போட்டோம். நாங்களும் போட்டோம் பண்ணிருக்கோம். என்ன போராட்டம்? கண் துடைப்பு போராட்டமா? இதே சாம்சங் ஊழியர் போராட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் போய் நின்ன பிறகு அந்த போராட்டமே வீரியம் அடையுது. அது வரைக்கும் எவனும் கண்டுக்கலை. கம்யூனிஸ்ட் போராடி 1 மாசமா அண்ணன் சீமான் போய் நின்னார், களத்தில் நின்று. அது கம்யூனிஸ்ட் முன்னெடுக்கிற போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று களத்தில் நின்று அந்த போராட்டத்தை வீரியம் நடத்தினார். பரந்தூர் விமானத்துக்கு மக்கள் 900 போராடுறான். கம்யூனிஸ்டுடைய இது என்ன? செய்யாருக்கு விவசாயிகளுக்கு குண்ட சட்டம் போட்டப்படுச்சு. கம்யூனிஸ்டுகள் எத்தனை பேர் போராடினீங்க? எத்தனை விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்னீங்க? தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கு ஏர்போர்ட் விரிவாக்கம், நில அபகரிப்பு என்று நிலத்தை மீட்டெடுக்க சொல்லி கவர்மெண்ட் பல்வேறு வகையில் விவசாயிகள் முடக்குது. அதுக்கெல்லாம் உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய போராட்டம் என்ன? அந்த கம்யூனிஸ்ட் கம்நாட்டில் அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த கனிமொழி, இந்த கும்பல் எல்லாம் விஜயலட்சுமி ஆதரவாக நின்னாங்க. இப்போ ஒட்டுமொத்த கும்பலும் ஆதரவாக நின்றுது. சீமான் பேசிட்டான்னு இப்போ தொடர்ச்சியாக மிரட்டுறதுக்கு பேர் என்ன? கடந்த 2023 தமிழ்நாட்டு வரும்போது ஊடகவியலாளர்னு பேரில் இருக்கக்கூடிய ஒரு பொறுக்கி பையன் முக்தார் இந்த வீரலட்சுமிக்கு அழைச்சி பேசுகிறான். பேசி இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது, நான் விஜயலட்சுமி அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன், எல்லாம் பண்ணி கொடுத்துறேன், இவன் ஒரு லேகி வைக்கிறவன், இவன் மாதிரி டாக்டர் மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேங்கிறான், எல்லாம் பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரலட்சுமியோட பேசின ஆடியோ இருக்கா இல்லையா? அதோடைய பின்னணி என்ன? பண்ணிட்டோம். காவல்துறை கேட்டா அவங்க மும்முரமா ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஆமா வீரலட்சுமி, நான் உங்களுக்கு பேசுறதே ஹெல்ப் பண்ணதான் நான் கேக்குறேன். ஆமாண்ணே, அதனாலதான் சொல்றேன். நானும் உங்க கூட சேர்றேன். என்னாலதான் இதுக்கு கரெக்டான கவுண்டிங் தர முடியும். நான் பாருங்க, விஜயலட்சுமி இன்டர்வியூ பண்ணேன். அந்த இன்டர்வியூல விஜயலட்சுமிக்கு மைனஸ் தான் ஆகும். ஏன்னா அதுல கம்ப்ளைண்ட்ல என்ன கொடுத்தாங்களோ விஜயலட்சுமி அதை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் அந்த இன்டர்வியூ இதற்கும் போடாம தள்ளி போடுறது அதுதான் காரணம். அதுதான் நான் விஜயலட்சுமி சொன்னேன். அது போலீஸ் கிட்டயும் கோர்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்களே, உங்ககிட்ட கொடுக்காததெல்லாம் அங்க கொடுத்துட்டு இருக்காங்களே. அங்க கொடுத்துட்டாங்கம்மா, அங்க கொடுத்துட்டாங்க. நம்ம இன்டர்வியூல அந்த அளவுக்கு அவங்க சொல்ல. நீங்க நான் அப்பவே சொன்னேன், நீங்க லேடிஸ் கூட வச்சுக்கோங்க, இல்ல வீரலட்சுமி நீங்க கூப்பிட்டு பேசுங்க, நீங்க தனியா பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். நீங்க பேசின பிறகுதான் அவங்க கரெக்டா அந்த வரைமுறையை படுத்தினாங்க. அன்னைக்கு சனிக்கிழமை கம்ப்ளைண்ட் தரேன்னு சொன்னா நான் தான் வேணாம்னு சொன்னேன். நீங்க மண்டே கொடுங்க, முதல்ல வீரலட்சுமி கூப்பிட்டு நிதானமா எல்லாம் பிளான் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. நான் இப்ப கூட சொல்றேன், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. எல்லா விதத்திலயும் உதவுமா, நான் எல்லா விதத்திலும் உதவுதான் இருக்கிறேன். இன்னொன்னு கேளுங்க, இப்போ நான் சத்தியமா சொல்றேன், விஜயலட்சுமிக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ல மற்ற விஷயங்கள் பண்ணதான் நான் இருக்கிறேன். புரியுங்களா? நான் இல்ல, நான் கவர்மெண்ட் ரீதியா எல்லாம் பண்றேன். அதனால நீங்க விஜயலட்சுமி கிட்ட பேச சொல்லுங்க. வீரலட்சுமிக்கு வேண்டப்பட்டவரும் திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் விஜயலட்சுமி பேசுறாரு. இந்த கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன தேவைப்படும். தம்பி இல்ல தம்பி, அது சரிப்பட்டு வராது. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, நான் வேணான்னு சொல்லும்போது நீங்க எதுக்கு பண்றீங்க? எங்களுக்கு எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க, எவங்களும் பண்ணி கொடுக்குன்னு சொல்லல. இது என்ன நினைச்சுக்கிச்சுன்னா,
10 லட்ச ரூபாய் எவனோ ஒருத்தன் வந்து கொடுத்துருக்காங்க, கொடுத்ததா சொல்லியிருக்கிறான். அந்த 10 லட்ச ரூபாய் நமக்கு தராமல் விஜயலட்சுமி வீரலட்சுமி வாங்கிக்கிட்டா அப்படின்னு இந்த புகார் கொடுக்க வந்ததில் 10 லட்சம் முக்தார் வாங்கி கொடுத்ததாகவும், அந்த 10 லட்சத்தை விஜயலட்சுமி கொடுக்காம வீரலட்சுமி ஏமாத்தியதாகவும் விஜயலட்சுமி நினச்சிக்கிட்டு வீரலட்சுமி கூட சண்டை. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நம்மகிட்ட வர வேண்டிய பொறுத்த அவ பிடினால. இப்போ மதுரை செல்வம் மேலே என்ன கோவம்னா, மதுரை செல்வத்தை கெஞ்சிருக்கு, எங்கள் அக்கா உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, சீமான் சார் ஹெல்ப் பண்ணுங்கன்னு வீடியோலாம் போட்டு பிகின் மிஸ்டரோட வீடியோ போட்டாங்க. ரஜினிகாந்த் சார் ஹெல்ப் பண்ணுங்க, சீமான் சார் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை. அண்ணன் சீமான் மேலே புகார் கொடுத்து அண்ணன் சீமானே திட்டி பேசி அண்ணன் சீமானுக்கிட்டே கெஞ்சி பேசி வீடியோ போட்டுச்சு. அதே மாதிரி வீடியோ எடுத்து மதுரை செல்வத்துக்கு அனுப்ப அவர் வந்து அண்ணன் சீமான் இப்படி கேட்குதுன்னா சரி ஏதாவது செஞ்சு சொல்ல அப்படின்ட்டு இருக்காரு. அது யார் உதவி செய்ய சொன்னாலும் உதவி செய்ய சொல்லுவார், அது மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ மதுரை செல்வம் என்ன பண்ணியிருக்காப்புல, அவர் ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட பணம் கொடுத்துருக்காரு. 3 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு ரெக்கார்டாக வச்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணியிருக்கு, மதுரை செல்வத்துக்கு இது வந்து வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு போடுறது, இந்த அக்காவோட ஃபோட்டோ எடுத்து போடுறது, எதையாவது வரைஞ்சி அனுப்புறது, இந்த பணத்துக்காக பண்ணியிருக்கு. இதை பண்ண உடனே இதெல்லாம் வந்து மதுரை செல்வம் மூலியமாக சீமானுக்கு போகும்னு அவர் நினச்சிக்க மதுரை செல்வம் சீமானுக்கு அனுப்பவே இல்லை. அவர் வந்து பணம் சரி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதுக்கு இடையில மதுரை செல்வம் ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறார். பேசும்போது 1 கோடி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு, 1 கோடி வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன்னு சொல்லி சும்மா சொல்லி விட்றாப்புல. அது வந்து 3 லட்சம் கொடுத்துட்டு 1 கோடின்றாப்புல. உண்மையிலே 1 கோடி மதுரை செல்வம் கொடுக்கவே இல்லையே. அப்போ சீமான் வந்து மதுரை செல்வம் 1 கோடி கொடுத்துருக்காரு, அந்த 1 கோடியை மதுரை செல்வம் நமக்கு தராமல் ஏமாத்திட்டான் அப்படின்னு அது கிளம்பி வருது. இப்போ இந்த 1 கோடிக்காக தான் வந்து தமிழ்நாட்டுக்கு கடைசியில் பார்த்தா அதுக்கு தெரு கோடி தான் கிடச்சிருக்கு. அதனுடைய மொத்த நோக்கமும் மொத்த இன்டென்ஷனும் தனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், நீதி நியாயத்துக்கு தப்பே நடக்கலையே, மியூச்சுவல் கன்சர்ன். ஆனால் பணத்தை மட்டும் குறிவாய வச்சு ஏற்கனவே 2011 புகார் கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னாடி மாதம் எனக்கு 50,000 தர சொல்லுங்க, நான் புகார் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விஜயலட்சுமி திருநெல்வேலியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொன்னாங்களா இல்லையா? இன்றைக்கும் சென்னையில் கூடிய வழக்கறிஞர்கிட்ட மாதம் 30,000 தர சொல்லுங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிடுறேன். அதெல்லாம் தர முடியாது, நாங்கள் எதுக்கு தரணும் உனக்கு, நீ வந்து பணம் பறிப்பதே தொழிலாக வச்சுக்க, தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் யார் மூலியமாக வருது, இந்த இன்னைக்கு திமுகவில் போய் இணைஞ்சுக்காரில் அவங்க அப்பா பேரை தெருவுக்கு சொன்னேன் எஸ்வி சேகர் தான் இந்த விஜயலட்சுமியை முறையாக தமிழ்நாட்டில் கூட்டு வரான். கூட்டு வந்து சீமான் மேலே புகழ் கொடுக்கணும். ஏன் புகழ் வைக்கிறான், எஸ்வி சேகர் அப்போ காங்கிரஸ் கட்சியில் போட்டி போடுறான், அதுக்கு எதிராக திமுக சீமானை பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ பிரச்சாரம் பண்ணும்போது அவன் காங்கிரஸ் கட்சியில் இருப்பதனால சீமான் காங்கிரஸுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாருங்கிறனால 2011 காங்கிரஸை கடுமையாக சீமான் பேசி வீழ்த்தியதுனால விஜயலட்சுமியை இந்த எஸ்வி சேகரன் தான் கூட்டு வரான் தமிழ்நாட்டில். கூட்டு வந்து அவன் கொஞ்சம் செலவு காசு கொடுக்குன்னு சொல்கிறான். அப்போ அவன் ஒழுங்காக கொடுக்கல, புகாரை கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த புகாரில் முகாந்திரம் இல்லைனால அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்போதும் பணம் தான் இலக்கு. திருப்பி 2018 ரஜினிகாந்த் ரசிகர்கள் யாரோ ஒருத்தன் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தான்னு சொல்லி வீடியோ போடுது. அதுக்கப்புறம் அவங்க சரியாக கொடுக்கணும்னு ரஜினிகாந்த் ரசிகர்களே திட்டுது, ரஜினிகாந்தே திட்டுது. திருப்பி 2023 வந்து வீடியோ போடுது, பணத்தை கேட்க வருது, வீரலட்சுமி 10 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டானோடனே வீரலட்சுமி எதிராக வீடியோ போட்டு ஓடி போயிடுச்சு. இதன் நோக்கம் முழுக்க பணம் என்றால் இவர்கள் செய்கிற பணிக்கு பேர் என்ன? இந்த அம்மாவை நம்பி திமுக வந்து திராவிட கும்பலும் அண்ணன் சீமான வீழ்த்து நினைச்சு அவமானப்பட்டிருக்கார்கள் உச்சநீதிமன்றத்தில். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஓகே ஃபைன், இது வந்து விட்ரா பண்ணிக்கிறேன் கேஸு. நான் விட்ரா பண்ணிட்டு நான் பெங்களூர் கிளம்புறேன். யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணிலாம் இல்லை. சீமான் அவங்கள்ட்ட பேசினேன், சீமான் கிட்ட பேசினேன். ஸோ விட்ரா பண்ணிட்டேன். இல்லை ஐயோ கண்டினியூ பண்ணுறது, சென்னைக்கு வர்றது எதுவுமே நான் வந்து ஃபர்தர் பண்ணுற மைண்டில் இல்லை. பிகாஸ் இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்து வந்ததுக்கு கொஞ்சம் வேற மாதிரி தான் வந்து இது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஸோ என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பெரிய அளவுக்கு வந்து சீமான் மேலே கொடுக்குற அக்யூசேஷனை வந்து ஃபேஸ் பண்ற அளவுக்கெல்லாம் வந்து கெப்பாசிட்டி இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. பிகாஸ் அப்படிதான் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஆயிட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சும்மா இதில் ரொம்ப என்னைய வந்து நான் ஹராஸ் பண்ணிக்கிட்டேன், நானும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன், இதை எனக்கு ரொம்ப இதாகிட்டு இல்லாம நான் ஃபர்தர் வந்து இதை கண்டினியூ பண்ணுறதுலாம் இல்லை. எல்லாரும் முடிச்சாச்சு. நாங்கள் அந்த அட்வொகேட் ஃபர்தர் வந்து எதுனா பாலசுப்ரமணியன் சார் பார்த்துக்குவாங்க. ஸோ இதில் பெரிய உச்சபட்ச கொடுமை தெரியுமில்ல, நேற்றுக்கு முன்தின வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் வசமாக சிக்க போகும் சீமானை விசாரிக்க வரும் நீதிபதி யார் தெரியுமா? நாகரத்னா.
பில்கிஸ் பானுக்கு வழக்கில் முக்கியமான தீர்ப்பு வழங்கிய நீதிபதி, பாலியல் வன்கொடுமை போன்ற வழக்குகளில் கடுமையாக விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி, பெண் நீதிபதி நாகரத்னட்ட சீமான் மாட்டிருக்காரு, செத்தாரு சீமான் அப்படின்னு சொல்லி திமுக ஐடி முழுக்க முழுக்க உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நாகரத்னா பற்றி தெரியாது, மாட்டிக்கிட்டான் சங்கி சீமான் அப்படின்னாங்க. நேற்று காலையில் தீர்ப்பு வந்த உடனே 3 நிமிஷம் தான் ஆர்கியூமெண்ட். என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, 2 பேரும் மியூச்சுவல் கன்சர்னு, இது ரேப்பில் வராது, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலை, 7 முறை கருக்கலைப்பு நடக்கலை, அந்த அம்மா ஏற்கனவே 3 முறை புகாரை வாபஸ் வாங்கியிருக்காங்க. தரப்பு நியாயத்தை எடுத்து வச்சுன்னு எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ஆதாரம் பார்க்குறாங்க, ஸ்டே இடைக்கால தடைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மே 2ஆம் தேதிக்கு 2 மாதம் கழித்து இந்த 2 பேருக்குள்ள தமிழ்நாடு காவல்துறை 2 பேருக்குள்ள சமரசம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுருக்காங்க. சமரசத்துக்கு வாய்ப்பே கிடையாது, காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பு கிடையாது, காம்பன்சேஷனுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு இப்போதைக்கு ஸ்டே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸ்டே அடுத்து குவாஷ். இப்போ நாம் தமிழ் கட்சி என்ன எடுக்க போகுதுன்னா, இந்த வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லைன்னு நாம் தமிழர் கட்சி இதில் சம்பந்தப்பட்டு பொய் புகாரை கொடுத்த விஜயலட்சுமி மீது உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர இருக்கிறது. கேரளாவுடைய நீதிபதி மரியாதைக்குரிய குன்கி கிருஷ்ணன் அவர்கள் ஒரு முக்கியமான தீர்ப்பை கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. பாலியல் ஒரு மேலாளர் மேலே அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்க. அப்போது என்ன புகார் அப்படின்னா, என்ன அவர் கையை பிடிச்சி இழுத்தாரு, ஹெராஸ்மெண்ட் பண்ணார் அப்படிங்கிறது புகார். அந்த மேலாளர் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலையை விட்டு நான் நீக்கிட்டேன், வேலைக்கு ஒழுங்காக வரல, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கால் புடிஞ்சில் என் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இங்கே என்னை என்னை வேலையை விட்டு தூக்குனா உன் மேலே நான் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வேலை கொடுப்பேன்னு சொல்லி அவங்க பேசின வீடியோன்னு சொல்லி பென் டிரைவை கோர்ட்டில் கொடுத்துட்டாரு. கோர்ட்டில் பார்த்துட்டு இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு இந்த மாதிரியாக ஒரு பெண் சொல்வதனாலேயே மொத்தமாக ஒரு ஆணை குற்றவாளி என்று கருத முடியாது. ஒரு வழக்கு விசாரிக்கும் போது காவல்துறை விசாரணை காலகட்டத்திலே மிக கண்ணியமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தா வெறும் காம்பன்சேஷன் மட்டும் வாங்கி கொடுக்க முடியாது. அவருடைய தனி மனித ஒழுக்கம், அவருடைய கண்ணியம், அவருடைய அந்தஸ்து, அவருடைய நேர்மை, இது எல்லாமே கேள்விக்குறி ஆகுது. அதனால் பொது வழியில் அவர் பெயர் அசிங்கப்படுத்தப்படும். ஒரு தனி நபரை குற்றவாளி என்று பொய்யாக சொல்லிட்டா அவருடைய குடும்பத்தினர் பாதிக்கப்பட போகிறாங்க. அதனால் விசாரணை காலகட்டத்தில் மிக நேர்மையாக விசாரிக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கு எச்சரித்து அவருக்கு ஜாமீனும் வழங்கியிருக்காங்க கேரள நீதிமன்றம். அப்படி பொய்யாக ஒரு பெண் புகார் கொடுத்தா அந்த பெண்ணை கைது செய்து சிறைப்படுத்தவும் நம்ம தயங்கக்கூடாது என்று தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இது இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அதே போல குன்கி கிருஷ்ணன் கொடுத்தது போலவே இந்த விஜயலட்சுமி மீதும் நாம் தமிழர் கட்சி புகாரை கொடுக்க இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி கொடுக்கிற புகாரில் நிச்சயமாக விஜயலட்சுமி சிறைக்கு செல்வது 100 விழுக்காடு உறுதி. ஏன்னா கடந்த 2018 இப்போது வரைக்கும் 100 வீடியோ போட்டிருக்காங்க விஜயலட்சுமி. ஆனால் சீமானவர்கள் விஜயலட்சுமி குறித்து ஒரு வார்த்தை பேசுறாங்க கொதிக்கிற இந்த ஊடகங்களும், இந்த திமுக ஆர்வலர்களும், இந்த திமுக ஐடி விங்கும், இந்த சோக்கால் கனிமொழி வகைராக்களும் அண்ணன் சீமானுடைய தாயாரை பற்றி எத்தனை வார்த்தை. அப்போல்லாம் பெண்ணிய போராளி, பெண் விடுதலை போராளி, ஃபெமினிஸ்ட் அக்கா கனிமொழி எப்படி நீங்கள் பேசுவீங்க, எப்படி பொதுவெளியில் எப்படி பேச போச்சு, எப்படி இந்த பொதுவெளியில் வீடியோ எடுத்து பரப்ப போச்சுன்னு யாரும் கேட்கல. எவ்வளவு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவனே இவனே அந்த மகனே இந்த மகனே டே சீமான் அப்படி இப்படின்னு பேசின விஜயலட்சுமி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு நமக்கு எதிராக வரப்போதுன்னு கண்ணீர். கடைசி ஆயுதம் கோழைகளின் ஆயுதம். நான் அப்படியாடா சீமானனை திட்டும் போது இனிச்சது, சீமானனை திருப்பி திட்டினா வலிக்குது. சீமானனை திட்டணுன்னே கண்ட மேனிக்கு வாய். யாராவது ஒரு விக்டிம், ஒரு பாதிக்கப்பட்டவங்க இப்படி பேசுவாங்களாங்க? சீமானு ஒரு பொட்டைன்னு சொன்ன நான் சொல்றேன்னு சொல்லு போ. உங்க அண்ணன் ஒரு பொட்டை, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. சீமான் டேய் தேவடியா மகனே இருக்கடா, தேவடியா மகனே டேய் என்ன மீடியா வச்சுட்டு சொம்ப போச்சு நிக்கிறடா நாயே நீ. அவன் தான்டா பொட்டை, உங்க அண்ணன் தான்டா பொட்டை. சீமான் என்ன விளையாடிட்டு இருக்கடா தேவடியா மகனே நீ வாழ்க்கையில. டேய் தேவடியா மகனே அது எப்படா நீ உனக்கு நிம்மதியா வாழ்ந்துருவ, என்னைய வாழ விடாம. தேவடியா மகனே 4-5 வருஷமா அண்ணன் சீமானையும் ஒரு குடும்பத்தாரையும் ஒரு தாயையும் மிக ஆபாசமான முறையில் அருவருக்கத்தக்க வகையில் பேசிய விஜயலட்சுமி தீர்ப்பு தனக்கு எதிராக வரப்போது, சீமானுக்கு ஆதரவாக வரப்போது கண்ணீர் விட்டு கதறின விஜயலட்சுமி இப்போ டப்புன்னு தலையில பல்ட்டி அடிச்சு, நான் இனிமேல் வீடியோ போட மாட்டேன், இதுவே என்னுடைய கடைசி வீடியோ, ஊடக நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இதைத்தான் 2023 பண்ணுச்சு, இதைத்தான் 2012 பண்ணுச்சு, இது மாதிரி 2018 ஒரு முறை பண்ணிச்சு. சீமான் சார் என்னை மன்னிச்சுக்கோங்க சார், நீங்கள் தான் சார் என்னை ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தான் சார் என்னை காப்பாற்றணும், சீமானை மிஞ்சினா யாருமே கிடையாது, நான் இந்த வலசல்வாக்கத்தில் என்னுடைய புகாரை வாபஸ் வாங்கிட்டு போகிறேன். என்னென்ன பேச்சு, அப்படி ஒரு மனநோய். அதெல்லாம் பல முறை சொல்கிறோம்.
நீங்கள் விஜயலட்சுமி செல்ல வேண்டியது நீதிமன்றம் அல்ல, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, இல்லை பெங்களூர்ல இருந்தால் பெங்களூர் அரசு மருத்துவமனை. நல்ல மனநல சிகிச்சை தான் தேவை. மனநல சிகிச்சை அப்புறம் கொடுக்கலாம். அதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க 70 இடங்களில் நாம் தமிழர் கட்சி புகார் கொடுக்க இருக்கிறது. ஏற்கனவே 30 இடங்களில் புகார் கொடுத்துருக்கிறது. ஆன்லைன் கம்ப்ளைண்ட் விஜயலட்சுமி மீது. இந்த விஜயலட்சுமிக்கு ஆதரவாக பேசி அந்த சீமானை கேவலமாக, ஆபாசமாக, அருவருக்கத்தக்க வகையில் சித்தரிச்ச அத்தனை பேர் மீது நேற்று இந்த திராவிடர் பெரியாள் கிளம்பு அதை தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல. 1 மாதம் தான் அந்த கட்சிக்கு ஆச்சு. எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னே தெரியல. ஏற்கனவே தாப்பேத்திக்கா, தீப்பேத்திக்கா, தூப்பேத்திக்கான்னு பல இயக்கங்கள் இருக்குது. அங்கே இருந்து ஒரு கல்லெடுத்து போட்டு இங்கே ஒரு இயக்கம் ஆரம்பித்து அந்த இயக்கத்தினுடைய ஒரே வேலை நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி போஸ்டர் ஒட்டுவது. சென்னையிலையும் மதுரையிலையும் போஸ்டர் ஒட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 தாள் சுவரொட்டி அண்ணன் சீமானை சட்டை இல்லாமல் ஒரு படத்தை போட்டு ஒரு சுவரொட்டி அடித்து ஒட்டுறாங்க. நீதிமன்றம் அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்ய தேவையில்லை, இந்த வழக்குக்கு இடைக்கால தடை கொடுத்துருக்கு. ஆனால் இவன் குற்றவாளி என்று ஒரு வழக்கு விசாரணை முடிவதற்குள்ளாகவே குற்றவாளி என்று சித்தரித்து அண்ணன் சீமானுடைய கண்ணியத்தை கேள்விக்குறியாகன்னு சொல்லி சுவரொட்டி. நான் கேட்குறேன், இந்த சுவரொட்டி எங்கே அச்சிடப்பட்டது? எதுவும் இல்லை. இந்த சுவரொட்டி போலவே நாம் தமிழர் கட்சி ஐயா ஸ்டாலின் சட்டை இல்லாமல், உதயநிதி ஸ்டாலின் சட்டை இல்லாமல் சுவரொட்டி அடித்து ஒட்டினா காவல்துறை வேடிக்கை பார்க்குமா? காவல்துறை உடனே வழக்கு போடாது? பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்கள் இந்த சுவரொட்டி அடித்தது போலவே இது பொய். பால்மலர் கொலை வழக்கில் குற்றவாளி யாரு? பால்மலர் கொலை வழக்கில் குற்றவாளி இவர்தான் என்று நீதிமன்றத்தில் பால்மலருடைய கணவர் குமரவேல் ஒரு அஃபிடவிட் போட்டார. அந்த அஃபிடவிட்டை திரும்பி பெறுவதற்கு என்னென்ன வகையிலெல்லாம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது? பால்மலரை கொன்றது யாரு? அந்த கொன்றவர்களுக்கும் இந்த ஆட்சியாளருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அன்னைக்கு ஒரு திமுக குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய மனுஷி சொன்னதுனால தான் பால்மலர் கொலை நடந்ததாக குமுதம் ரிப்போர்ட்டர்கள் அன்னைக்கு நெற்றிக்கண்ணெல்லாம் செய்தி வந்துச்ச. அதை பற்றியெல்லாம் பேசி சுவரொட்டி அடித்து ஒட்டுனா இந்த காவல்துறையும் திமுகவும் வேடிக்கை பார்க்குமா? விஜயலட்சுமிக்காக மறைமுகமாக சப்போர்ட் செய்யக்கூடிய மரியாதைக்குரிய திருச்சி டிஐஜி வருண் அவர்கள் இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் விசாரணையாக உங்களை போட்டிருக்காங்களே, அதே மாதிரி இந்த பால்மலர் கொலை வழக்கிலையும், ஏன்னா அதுவும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலை, அந்த பால்மலர் கொலை வழக்கிலையும் ஐயா டிஐஜி வருண நீதிமன்றம் தாமாக முன் வந்து நியமிக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எப்படி மரியாதைக்குரிய திமுகவுடைய வழக்கறிஞர் ஐயா வில்சன் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் இந்த திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு சிறப்பு அதிகாரியாக டிஐஜி வரணும், திருச்சி தஞ்சாவூர் எஸ்பி ராஜாராம் அவர்கள் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பால்மலர் கொலை வழக்கு 2008 திமுக ஆட்சி காலத்தில் இருந்த பால்மலர் கொலை வழக்கையும் இதே டீம் விசாரித்தா நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா விசாரிப்பாங்க. அவங்க விசாரணை வேற மாதிரி இருக்கும். அவங்க விசாரணை நடந்தால் உண்மை குற்றவாளி நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஒரு பெண்ணுக்கு உண்மை ஒன்றுன்னா நம்ம நிற்கணும். நம்ம இப்போ கடந்த காலங்களில் விட்டுட்டோம். 2008 காலகட்டத்தில் விஜயலட்சுமி நடந்த கொடுமைக்காக பேசக்கூடிய அக்கா கனிமொழி, அக்கா ஜோதிமணி, அக்கா சுதா, அக்கா சுந்தரவள்ளி, சோகால்டு ஃபெமினிஸ்ட் மரியாதைக்குரிய தோழர் வாசுகி, கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம், இவங்க எல்லாருமே இந்த பால்மலர் கொலை வழக்கில் யார் கொலையாளி அப்படிங்கிறத பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த கிருஷ்ணன் ஒருத்தர் வாக்கிங் போகும்போது வெட்டி கொலை செய்யப்பட்டார். அது கொலை தான். ஏன்னா அவர் வெட்டிட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 111 சாட்சியில் 110 சாட்சி பிறல் சாட்சின்னு சொல்லி ஆந்திராவுடைய நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்க. அந்த கிருஷ்ணன் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளி யாரு, எதுக்காக கொலை நடந்துச்சு, யார் கொன்னா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள்லாம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த லீலாவதின்னு சொல்லி மதுரையில் ஒரு தோழர் தண்ணீர் கேட்டு போராடியதற்காக அந்த உள்ளூரில் இருந்த ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டு அவர்களது கொலையாளிகள்லாம் வெளிவந்து அந்த லீலாவதியுடைய குடும்பத்தார் இன்னைக்கு வரைக்கும் அந்த மரணத்தை பார்த்து வெம்பி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இந்த கஞ்சாவின் போதைகளையும் இந்த ஜாபர் சாதிக் போன்றவர்களுடைய மெத்து கடத்தலையும் கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீதிபதியை புகழ்ந்து பேசிக்கொண்ட திமுக ஐடிவிங்க, அல்லது சூர்யா பாண்டுவின்னு ஒருத்தர் இருப்பான், திமுக நல விரும்பிமா, ஆனால் திமுக ஐடிவிங்க இருப்பான். அவன் சொல்கிறான், இந்த நீதிபதி யார் தெரியுமா அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருந்தான். தீர்ப்பு வந்த உடனே அப்பா எப்படித்தான் இந்த நீதிபதியை கரெக்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ் லாபி, இதுதான் பிஜேபி லாபி, பிஜேபி கூட நாம் தமிழர் கூட்டு, சீமானம் பிஜேபி கூட்டு. அமித்ஷா 2 நாளைக்கு முன்னாடி நீதிபதியை பேசிட்டார். டேய், நேற்று வரைக்கும் தான் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த நீதிபதி பிஜேபிக்கு எதிரான நீதிபதி, பில்கிஸ்மான வழக்கில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி நீங்கள். இப்போ தீர்ப்பு வந்த உடனே சீமான் லாபி பண்ணிட்டாரு, இரவோடு இரவாக பேசிட்டாங்க.
சீமானுக்கு எதிராக இருந்தால் நல்ல நீதிபதி, சீமானுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தா இல்லை உண்மையாக தீர்ப்பு கொடுத்தா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் நீதிபதி, இல்லை திமுகவுக்கு எதிரான நீதிபதி, பணம் வாங்கக்கூடிய நீதிபதி. என்னடா உங்கள் லாஜிக்கு? இந்த வழக்கில் எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞர் அணி, டிஎம்கே வழக்கறிஞர் தெரியும், தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியும், நீதிபதிகளுக்கு தெரியும். அசிங்கப்படுத்த தனடா நீங்கள் வழக்கே தொடர்ந்தீங்க, அசிங்கப்படுத்தானடா நீங்கள் விசாரணை பண்ணீங்க. ஆனால் அசிங்கப்படுத்தா நினச்சி அவரை இன்னும் 6 மடங்கு வளர்த்து விட்ருக்கீங்க. நீங்கள் கோடி ரூபா கொடுத்தா கூட ஏர்போர்ட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எவனும் லைவ் போட மாட்டான். புதிய தலைமுறை ஒரு 10 நிமிஷம் செய்திக்கு 1 லட்சம் ரூபா. நானே வந்து மாவீரர் நாளுக்கு வந்து திருச்சியில் 10 நிமிஷம் கூட கிடையாது, 1 நிமிஷத்துக்கு 1 லட்சம் கட்டிச்சு. அதை வந்து 10 ரூபா போடுவாங்க ஒரு நாளைக்கு, 10 லட்சம். அதாவது 1 நிமிஷம் போட்டால் இப்போ 10 டைம்ஸ் போடுறதுக்கு 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. இதில் கேட்டோம், இது நியூஸ் 18ல் அது 1.5 லட்சம்ட்டாங்க. கடைசியில் வழி இல்லாமல் நியூஸ் 24/7 80,000 ரூபா பாலிமர் கண்ணன் ஒர்க் பண்ணுறாரு, 80,000 சொல்லி அங்கே மட்டும் தான் விளம்பரம் கொடுக்க முடிஞ்சது. 1 நிமிஷம் விளம்பரத்துக்கே 1 லட்ச ரூபா கேட்குற சேனலு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் லைவ் போட்டிருக்கு. இதுக்காக உழைத்த, அது யார் உழைச்சிருந்தாலும் சரி, அது காவல்துறை அதிகாரியோ திமுக வழக்கறிஞரையோ சோக்கால்டு முக்தார் வீரலட்சுமியோ எல்லோருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இதே மாதிரி எப்போதும் நீங்கள் பரபரப்பாக அண்ணன் சீமானை வச்சிருக்கணும். இதே மாதிரி பரபரப்பாக போனால் 2026 எந்த கொம்பனாலையும் அவரை வீழ்த்த போகிறதில்லை. நீங்கள் அவரை வீழ்த்துவதாக நினச்சி மக்கள்கிட்ட பெரிய அனுதாபத்தை உருவாக்கிட்டாங்க. என்னப்பா ஒன்றுமே இல்லாத வழக்கில் எதுக்குப்பா இந்த மாதிரி பண்ணுறாங்க? வானூர்தி நிலையத்துக்கு போனால் ஒரு வயதான அம்மா, ஒரு 70 வயது மதிக்கிற அம்மா, அந்த அம்மா சொல்லுது, என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி சீமான் மேலே இவ்வளவு வந்து இது பண்ணுறாங்க, இந்த எவன் பண்ணாலும் அவன் நாசமாக போவான்றது படித்த ஒரு அம்மா சொல்லுது. பொதுமக்கள்கிட்ட, சாதாரண மனிதர்கள்ட்ட, எளிய மனிதர்கள்ட்ட, பாமர மனிதர்கள்ட்ட, குறிப்பாக பெண்கள்கிட்ட இந்த வழக்கில் அண்ணன் சீமான் குறித்து பேசிய அத்தனையும் அண்ணன் சீமானுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்குது. சென்டிமெண்ட்டாக அண்ணன் சீமான் மேலே இப்போ தான் ஒரு பெரிய கிரேஸ் வந்திருக்கு. இவரை போய் வீழ்த்த நினைக்கிறாங்களே, எவ்வளவு கண்ணியம் காத்திருக்காரு 15 வருஷமா அப்படின்னு. இதுக்காக நீங்கள், அதாவது சவுக்கு சங்கரோட சொல்லியிருந்தாரு, ஸ்டாலினுடைய பிறந்தநாள் பரிசாக சீமானை கைது பண்ணுறதா சொல்லி பிறந்தநாள் பரிசு முட்டு சத்தில் கொண்டு விட்டுருக்காங்க. ஸ்டாலினை அசிங்கப்படுத்தி சீமானுக்கு கைப்பு கொடுத்துருக்கு தமிழ்நாடு காவல்துறை. இதை தொடர்ச்சியாக பண்ணுங்கய்யா, நல்லா வருவீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ